தமிழக திமுக ஆட்சி பொறுப்பேற்றோடனே இது 3வது முறையாக உயர்த்தப்பட்ட மின் கட்டணம். வருஷா வருஷம் அக்ரிமெண்ட் போது ரேட்டு கூடுச்சுன்னா வருஷா வருஷம் நமக்கும் கூடும். வருஷந்தோறும் ரேட்டை கூட்டாம எலக்ட்ரிசிட்டி கம்பெனி நடத்த முடியுமானா முடியாது, கூட்டிதான் ஆகணும். கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை முழுமையா மத்திய அரசாங்கமே எடுத்து ஏன் மத்திய அரசாங்கமே டாரிஃப் பில்ல கொடுக்க கூடாது? ப்ரொடக்ஷன் உங்ககிட்ட இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷனும் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தான் மொத்தமா கிரிட்ல இருந்து மாநிலங்களுக்கு கொடுக்கணும். அப்ப பில்லையும் நீங்களே போட்டுக்க வேண்டியதானே? கரண்ட் பில்லு கூடுச்சு அப்படின்னா மாநில அரசு பதில் சொல்லணும். ஆனா பில்ல கூட்டுறது யாருன்னு பார்த்தா மத்திய அரசாங்கம். இந்த அரசாங்கம் இல்ல, எந்த அரசாங்கம் வந்தாலும் இதுதான் நிலைமை வரும். மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை நான் கணக்கிடுவேன் அப்படின்னு நீங்க தேர்தல் அறிக்கையிலே கொடுத்துருந்தீங்க. அதை ஏன் செய்ய மாட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல சார். நுகர்வோரும் சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தமிழக திமுக ஆட்சி பொறுப்பேற்றோடனே இது 3வது முறையாக உயர்த்தப்பட்ட மின் கட்டணம். இது எப்படி பாக்குறீங்க? இதை பத்தி நம்மளுடைய முதற்கட்ட பார்வை என்ன? அடிப்படையில் இந்த மின் கட்டணம் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2016 காலகட்டத்தில் நம்ம நாட்டில் புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டு விட்டது. இந்த புதிய சட்டத்தின்படி டாரிஃப் பாலிசி, அதாவது மின் கட்டணம் குறித்தான கொள்கை, இந்த கொள்கையை நேஷனல் டாரிஃப் பாலிசி 2016 இதுதான் டிசைட் பண்ணுது. தேசிய அளவில் எல்லா மாநிலங்களுக்கும் இது பொதுவானது. மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், அதாவது பவர் மினிஸ்ட்ரி டெல்லியிலிருந்து ரிலீஸ் பண்ணது. இதுல 2 விஷயம். ஒன்று ஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அதான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம். இன்னொன்று சென்ட்ரல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. இந்த சென்ட்ரல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிக்கு கீழே தான் ஸ்டேட் வருது, வேற வழி இல்லை. இது ஜெயலலிதா காலத்தில் இது எதிர்க்கப்பட்டது, இப்படி பண்ணக்கூடாது. உதய் மின் திட்டம் கொள்கைன்னு வரும்போது அதை எதிர்த்தாங்க. ஆனால் அதெல்லாம் அமலுக்கு வந்துருச்சு. அப்போ எஸ்சிஆர்சிக்கு தனி கைட்லைன் இருக்கு, ஸ்டேட் லெவலுக்கு, சென்ட்ரல் லெவலுக்கு தனி கைட்லைன் இருக்கு. இந்த 2 கைட்லைனும் எது உயர்ந்ததுன்னா சென்ட்ரல் கைட்லைன் தான் உயர்ந்தது. சென்ட்ரல் கைட்லைன்ல 2 விஷயம். ஒன்று ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ, ஒவ்வொரு வருஷமும் எப்படி நம்மளோட கம்பெனி, அது இப்போ கரண்ட் ப்ரொடக்ஷனுங்கிறது கம்பெனி தான். ஒரு காலத்துல தான் அது போர்டு, நம்ம இன்னமும் டிஎன்இபின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கரண்ட்டுங்கிறது இன்னைக்கு கம்பெனி, தனி கம்பெனி, டிஸ்காம். இந்த தனி கம்பெனி எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுது, என்ன லைன் லாஸ் வருது, என்ன எரிபொருள் செலவாச்சு, இதை வச்சு ஒரு ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ பண்ணி டாரிஃபை டிட்டர்மின் பண்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் மின் கட்டணம் என்பது சென்ட்ரல் லெவல்ல எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவாக டிசைட் பண்ணப்படுகிற மேட்டர். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் மின் கட்டண உயர்வு வரும். இதான் இதோட பெரிய சிக்கல். இது 2019 இருந்து இது கடுமையாக அமல்படுத்தப்படுகிறது இந்தியால. சரி, நான் உயர்த்த மாட்டேங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்க உயர்த்த மாட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த கேள்விக்கு நம்ம பதில் தேடணும் இல்லையா? அப்படின்னா ஒன்று அக்குமுலேஷன் ஆஃப் ரெவன்யூ, அதாவது நமக்கு ஏற்படுற லாஸ் கூடிட்டே போகும். 2வது சென்ட்ரல் கிரிட், அதாவது 2 வகையான கரண்ட் இந்தியாவில். ஒன்று மத்திய அரசாங்கம் ப்ரொடியூஸ் பண்ணி தர்ற கிரிட், மாநிலத்துல இருந்தாலும், இப்போ உதாரணமா நெய்வேலி நம்ம மாநிலத்துல இருக்கு, நம்மளோட நிலக்கரி தான், அதை வச்சு நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம். அப்ப அதை நம்ம முழுமையா நம்ம மாநிலத்துக்கு எடுத்துக்க முடியுமான்னா எடுத்துக்க முடியாது. என்ன காரணம்னா அது மத்திய பட்டியலில் வர்ற விஷயம். கரண்ட்டுங்கிறது மத்திய பட்டியலில் வருது. மத்திய பட்டியலில் தான் தெர்மல் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, அல்லது புனல் மின்சார நிலையங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே மத்திய பட்டியலில் மத்திய அதிகாரத்துக்குள்ள வருது. அப்ப அவங்க மத்திய பட்டியல், மத்திய தொகுப்புல இருந்து மாநிலத்துக்கு கொடுக்குற மின்சாரத்தோட அளவை குறைச்சிக்கிட்டே போயிடுவாங்க. நம்ம டாரிஃபை கூட்டலை அப்படின்னா நமக்கு மத்திய தொகுப்புல இருந்து கிடைக்கிற மின்சாரம் குறையும். அப்புறம் மாநில அரசாங்கத்தோட மின்சார கம்பெனி, இந்த கம்பெனியோட லாஸை அது ஈடுகட்ட மாட்டாங்க. இதான் அந்த உதய் மின் திட்டத்தோட அடிப்படையான விஷயம். 2016 ரொம்ப டிஸ்கஸ் பண்ண விஷயம் தாங்க. இதுல என்ன ஆகும்னா, அப்ப நம்ம பிரைவேட்ல வாங்கலாமாங்கிற ஒரு கேள்வி வரும். சரிங்க, எனக்கு மத்திய தொகுப்பே வேண்டாம், நான் பிரைவேட் கம்பெனி கிட்ட வாங்கிக்கிறேன். அப்ப இந்தியாவில் கரண்ட்டை பிரைவேட்டா ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிகளும் நிறைய வந்துருச்சு. இது எல்லாமே 2019 காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு உருவான கம்பெனிகள் தான். யாருன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச அதானி, அப்புறம் அம்பானி, ரிலையன்ஸு,
இவங்க வந்து இந்தியாவில் வந்து பிரைவேட்டா ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்போ பிரைவேட்டா ப்ரொடியூஸ் பண்ணும்போது பிரைவேட் கம்பெனியில வாங்குறதுக்கும் மத்திய அரசாங்கத்துல வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த கேள்விக்கான பதில் நம்ம பார்க்கணும் இல்லையா? மத்திய அரசாங்கத்திட்ட நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த டேரிஃப் ஒரு என்ன கட்டணத்துல நம்ம ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவுங்கிற ரூபாயில வந்து நம்ம வாங்குறோம் இல்லையா? இந்த டேரிஃப் வந்து மத்திய அரசாங்கம் அனல் மின் நிலையம் தெர்மல் என்றால் அது ₹2.50. பிரைவேட் தெர்மல் வச்சிருந்தாங்கன்னா ₹5. அதாவது கிட்டத்தட்ட டபுள். அதே மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது காற்றாலை, இந்த மாதிரி இதுல நம்ம உற்பத்தி பண்ற மின்சாரம், பசுமை மின்சாரம் மத்திய அரசாங்கத்தோட மாநில பிரைவேட் வந்து 70% அதிகம். அப்போ பிரைவேட்டோட நம்ம உடன்பாடு போட்டுக்கிறோம். ஏன்னா நமக்கு மத்திய தோப்புல இருந்து கிடைக்கிற மின்சாரம் பத்தல. அப்போ இதுக்கு முந்தின அதிமுக அரசாங்கம் ஒரு லாங் டேர்மா ஒரு லீஸ் போட்டாங்க. அதாவது 5 வருஷம் 3 வருஷம் இப்படி. அதுல ஏற்படுற சிக்கல் என்ன அப்படின்னா, பிரைவேட் கம்பெனி பெருகிட்டே போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்படிஷன் வரும்போது ரேட்டு குறையுது. 3 வருஷம் 5 வருஷத்துக்கு நீங்க ஒட்டுமொத்தமா கான்ட்ராக்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து முதல் வருஷம் என்ன ரேட்டு போட்டோமோ அந்த ரேட்டுக்கு தான் நம்ம வாங்கணும். அப்ப லாஸ் வருது. சோ திமுக அரசாங்கம் வந்த உடனே அவங்க கொள்கையை மாத்தி வருஷம் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டாங்க. இப்போ வருஷம் அக்ரிமெண்ட் போது ரேட்டு கூடுச்சுன்னா வருஷம் நமக்கும் கூடும். இது வந்து இதோட பிரச்சனை. அப்போ வருஷந்தோறும் ரேட்டை கூட்டாம எலக்ட்ரிசிட்டி கம்பெனி நடத்த முடியுமானா முடியாது. கூட்டிதான் ஆகணும். கூட்டலைன்னா என்ன ஆகும்? மத்திய அரசாங்கம் நமக்கு மின்சாரம் கொடுக்காது, மானியம் கொடுக்காது. பிரைவேட்ல இருந்து வாங்கலாம் அப்படின்னா பிரைவேட் ரேட்டு கூட, இன்னும் சுமையாகும். எல்லாமே அதுல வந்து நமக்கு வந்து பாதகமான அம்சங்களா இருக்கு, மாநிலத்துக்கு பாதகமான அம்சமா இருக்கு. அப்போ இந்தியாவில வந்து பெடரல் செட்டப், மாநிலத்தோட அதிகாரங்களை எல்லாம் குறைச்சிக்கிட்டே வருது மத்திய அரசாங்கம். கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை முழுமையா மத்திய அரசாங்கமே எடுத்து, ஏன் வந்து மத்திய அரசாங்கமே வந்து டாரிஃப் பில்ல கொடுக்க கூடாது? அது கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது வசதியோ அதை வந்து அவங்க வச்சுக்குவாங்க. நமக்கு எது வசதி இல்லையோ அதை நம்மகிட்ட தள்ளி விடுறாங்க. கல்வி அது மாநில பட்டியல இருந்து பொது பட்டியலுக்கு மாத்திட்டீங்க. அப்போ கரண்ட் ப்ரொடக்ஷன் உங்ககிட்ட இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷனும் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தான் மொத்தமா வந்து கிரிட்ல இருந்து மாநிலங்களுக்கு கொடுக்கணும். அப்ப பில்லையும் நீங்களே போட்டுக்க வேண்டியதானே? ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே டெக்னிக்கலுங்க. பழைய மாதிரி வந்து ரீடிங் எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரீடிங்கே எடுக்க மாட்டாங்க. நேரடியா வந்து அந்த அவன் நடந்து போனாலே தானே வந்து அவன் கையில இருக்கிற எந்திரத்துல வந்து நம்ம ரீடிங் பதிவாயிடுற மாதிரி எல்லாம் சிஸ்டம் வந்துருச்சு. அதையும் தாண்டி என்ன சிஸ்டம் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ வந்து ப்ரீபெய்டு டாரிஃப், அதாவது நம்ம மொபைல் பில்ல எப்படி வந்து ₹500 கட்டிட்டு அதே மாதிரி கரண்ட்டும் இப்போ வந்து ஒரு வருஷம் பூராத்துக்குமான கரண்ட்டை இந்த ரேட்டுக்கு நான் பை பண்றேன் அப்படின்னு ஒரு கன்சியூமர் நேரடியா ப்ரீபெய்டா வாங்கிக்கலாம். இல்ல நான் வந்து மாச சம்பளத்துக்காரன், இல்ல வாரந்தோறும் தான் எனக்கு சம்பளம் கிடைக்கும், நான் சாதாரண நபர் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தேவையான கரண்ட்டை ப்ரீபெய்டா கட்டிடலாம், மாசத்துக்கு தேவையான கரண்ட்டை ப்ரீபெய்டா கட்டிடலாம். ப்ரீபெய்ட்ல வந்து சார்ஜ் போயிருச்சுன்னா கரண்ட் போயிடும். அப்போ என்கிட்ட நான் ₹500 கட்டியிருக்கேன், ₹400 கரண்ட்டை செலவு பண்ணிட்டேன், ₹100 தாங்க பாக்கி இருக்கு, இந்த மாசம் பட்ஜெட் அவ்வளவுதாங்க. அப்ப வீட்டுல என்ன சொல்லுவேன்? லைட் எல்லாம் தேவையில்லாம எரிய விடாத, ஃபேனை தேவையில்லாம போடாத, 3 ரூம்லயும் எதுக்கு ஃபேன் ஓடுது, 3 ரூம்லயும் எதுக்கு லைட் எரியுது, இந்த ரூம்ல தான் லைட் எரியுதுல, பிள்ளைகளை இங்க வந்து படிக்க சொல்லு, அப்படி நம்ம சிக்கனப்படுத்துவோம் இல்லையா? அப்போ கன்சியூமருக்கு அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா அவன் பிளான் பண்ண முடியும் ப்ரீபெய்ட்ல. இப்ப ப்ரீபெய்டு சிஸ்டத்தை இந்தியா பூராவும் அமல்படுத்தி மத்திய அரசாங்கமே ஏன் வந்து இதை வந்து டோட்டலா இந்த சிஸ்டத்தை ரிவைஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு மத்திய அரசாங்கம் தயாரா இல்லை. அதாவது நம்ம டியூவல் சிஸ்டம், ஸ்டேட்லயும் நம்ம வந்து இப்ப கரண்ட்டுக்கு தனியா மந்திரி வச்சிருக்கோம், மந்திரி சபை வச்சிருக்கோம், ஆளுகளை வச்சிருக்கிறோம். அதே மாதிரி மத்திய அரசாங்கமும் எல்லாம் வச்சிருக்கு. அப்ப டியூவல் சிஸ்டம், டியூவல் எக்ஸ்பென்ஸ், அதுக்கு ஒரே சிஸ்டமே நம்ம வச்சுட்டு போயிடலாம். ஆனா அதுக்கு அவங்க தயாரா இல்லை. அதாவது ஆரின் அதர்வேர்ஸ் வந்து கரண்ட் பில்லு கூடுச்சு அப்படின்னா மாநில அரசு பதில் சொல்லணும். ஆனா பில்ல கூட்டுறது யாருன்னு பார்த்தா மத்திய அரசாங்கம் தான். இந்த இம்பாக்ட கரண்ட் பில்லு கூட்டுதாங்க ஆகணும், வேற வழி இல்லை, என்ன பண்றது? ஆனா நான் கஷ்டப்படுறேங்க, என்கிட்ட பணமே இல்லைங்க, நீங்க பாட்டு இப்படி கூட்டிகிட்டே போனா என்ன அர்த்தம்? இதான கன்சியூமரோட கவலையா இருக்கும். ஒரு சாதாரண ஜனங்க என்ன நினைப்பாங்க? ஏங்க நீங்க எஸ்சிஆர்சி
நேஷனல் டேரிஃப் கமிஷன் புரியாத வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு எனக்கு என்னங்க, நான் போன மாசம் 500 ரூபா கொடுத்தேன், இந்த மாசம் திடீர்னு 600 ரூபா கேக்குறீங்க, எனக்கு 100 ரூபா இடிக்குது, என் சம்பளமே இவ்வளவுதான். இதுதான் சாதாரண நபரோட கவலை. நம்மளோட வியாக்கியானங்கள், விளக்கங்கள் இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அப்போ மாநில அரசு என்ன செய்யலாம்னா, இப்ப நம்ம வந்து 2 மாச பில் வச்சிருக்கோம். 2 மாச பில் வைக்கும்போது பல இடைஞ்சல், ஒட்டுமொத்தமா ஒரு தொகை வருது. இன்னொன்னு, நம்ம வந்து டேரிஃப வந்து யூனிட் ரேட் வச்சிருக்கோம். அதாவது 100 யூனிட்ல இருந்து 200 யூனிட் வரைக்கும் இந்த ரேட்டு ஸ்லாப் தாண்டிடும். இப்ப நான் வந்து மாசம் 5 யூனிட் யூஸ் பண்றாலே கூடுதல் பணம் சார். 5 யூனிட்னா எல்லா யூனிட்டுக்கும் சேர்த்து நீங்க கட்ட வேண்டியது வந்துடும். அப்போ இப்போ டேரிஃப்லயே அந்த ஸ்லாப் வரும். அப்போ மந்த்லி பில்லு ஒரு காலத்துல எங்களோட ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் இதுல எல்லாம் வந்து மந்த்லி பில் தாங்க. பை மந்த்லி பில் ஆக்கின உடனே இந்த பிரச்சனை வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா எங்களோட ஸ்கூல் டேஸ் எங்களுக்கு கரண்டே கிடையாது. ஆனா அது இப்ப நான் யோசிச்சு பார்க்கும்போது, கிராமத்துல பாதிக்கு கரண்ட் இல்லைங்க, வீட்டுல கரண்ட் கிடையாது. ஆனா நாங்க என்ன பண்ணோம், எல்லாரும் ஸ்கூல்ல போய் படிச்சோம். அதாவது ஸ்கூல்ல ஒரு 10 விளக்கு எரியுது, அந்த 10 விளக்குல 150 மாணவர்கள் படிக்கிறோம். அதே 150 மாணவர்கள் வீட்டுல இருந்து படிச்சாங்க அப்படின்னா 30 வீட்டுல வந்து கரண்ட் பில் கூடும். நம்ம வந்து பல விஷயங்களை வந்து இப்போ காமனைஸ் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். அதாவது ரிசோர்சஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது, பணம் அதிகமா விலைவாசி உயர்ந்துகிட்டே வருது, பயன்பாடு நுகர்தல் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இப்ப நான் வந்து என்னோட பட்ஜெட்ல நான் காய்க்கு கொடுப்பனா, இல்லைன்னா வந்து நான்வெஜ்ஜுக்கு கொடுப்பனா, இல்லைன்னா வந்து அரிசிக்கு கொடுப்பனா, எண்ணெய்க்கு கொடுப்பனா அப்படின்னு பார்த்தா கரண்ட்டுக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல மாட்டும் போது அவன் சஃபர் ஆகுறான். ஆனா அதே நேரத்துல நியாயமா சைக்கிள்ல போய் பார்க்க வேண்டிய வேலையை நம்ம வந்து 2 வீலர்ல போய் பார்க்கிறோம். எங்க ஊர்ல வந்துங்க சைக்கிள் பயன்பாடு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சைக்கிளே கிடையாது, வீட்டுக்கு 3 2 வீலர். பல வகையில இடைஞ்சல் என்னன்னா, ஒண்ணு புகையை விட்டு நாசக்கோட்டையாக்குறோம், இன்னொன்னு செலவு. ஆனா வீட்டுக்கு 3 2 வீலர் வச்சிருக்கிறவங்க என்னங்க கரண்ட் பில்ல 50 ரூபா அநியாயத்துக்கு ஏற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பாவும் பெட்ரோல் போட்டுட்டு இருப்பாரு, மகனும் பெட்ரோல் போட்டுட்டு இருப்பான், காலேஜுக்கு போற பிள்ளையும் பெட்ரோல் போட்டுட்டு இருக்கோம். ஆனா அந்த காலேஜுக்கும் +2க்கும் போற பிள்ளைகள் வந்து சைக்கிள்ல போகலாம். அப்போ நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம தவறு இழைக்கிறோம் அப்படின்னா, சைக்கிள்ல போறது ஆரோக்கியமா கூட இருக்கும். என்னைய கேட்டா ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஒரு 2 மாடு 4 மாடு வச்சு பால் கறந்து பாலை பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ரேடியஸ்ல பால் விநியோகம் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே சைக்கிள் எல்லாம் டோட்டலா விட்டுட்டு இப்ப வந்து 2 வீலர்ல தான் பால் விநியோகம் பண்றாங்க. கண்கூட நீங்க பார்க்கலாம் எல்லா ஊர்லயும். ஆனா அவங்க வந்து அதுக்கு வந்து பெட்ரோல் செலவு பண்ணுவாங்க, அந்த கால்குலேஷன்ஸை பார்க்க மாட்டாங்க, கரண்ட் பில் யாருன்னா கவலைப்படுவாங்க. இது மைண்ட் செட். அப்ப இந்த மைண்ட் செட்டை நம்ம எப்படி மாத்தலாம்? ஒண்ணு எரிபொருள் சிக்கனம் தான், வேற வழியே கிடையாது. 2வது காமனா ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கரண்ட்டை நம்ம நுகர்கிற தன்மை, இதை மாத்தணும். ரொம்ப மாத்தணுங்க. மாத்தலைன்னா இந்த கெடுவிட்ட சூழல்ல இருந்து நம்ம தப்பவே முடியாது. இந்த அரசாங்கம் இல்ல, எந்த அரசாங்கம் வந்தாலும் இதுதான் நிலைமை வரும். அதே நேரத்துல பிரைவேட் ப்ரொடக்ஷன் நம்ம கூட்டுறோம் இல்லைங்களா, அதுல வந்து காத்தால வந்து ஓகேங்க, நீங்க எங்க ஊர் பக்கம் இல்ல அந்த பக்கம் திருநெல்வேலி பக்கம் வள்ளியூர் பக்கம் வந்தீங்கன்னா காத்தால ஓகே. ஆனா சூரிய சக்தி மின்சாரத்துல நீங்க ராம்நாடு சைடுல போனீங்கன்னா எல்லா தரிசு நிலங்களையும் அதை வந்து அதானியோ அம்பானியோ வந்து லீஸுக்கோ இல்ல விலைக்கோ வாங்கி எல்லாமே வந்து சோலார் பேனலை போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அது தரிசு நிலம்னு சொல்லக்கூடாது. என்ன காரணம்னா, மழை பெஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அங்க பயிர் விளையுது. தோரம் பருப்போ இல்ல ஏதோ ஒரு பருப்பு ரகம் மழை பெஞ்சா போட்டு விட்டுருவாங்க. சில நேரங்களில் பருத்தி போட்டு விட்டுருவாங்க. அதாவது உண்மையான விவசாயம் அங்க வந்து ஒரு வருஷத்துக்கு 3 மாசம் தான் நடக்கும். அந்த இடத்துல நீங்க வந்து சோலார் பேனலை போட்டுட்டீங்கன்னா எப்போதுமே அது விவசாய நிலமா ஆகாது. அப்போ ஒட்டுமொத்தமா எந்த இடத்துல நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னா, டோட்டலா நம்மளோட பயிர் ப்ரொடக்ஷனே குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு ரேஷன் ஷாப்ல பயிர் கிடையாதுங்க. தோரம் பருப்போ இல்லைன்னா பிற பருப்பு ரகங்களோ ரேஷன் ஷாப்ல நம்மளால டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல, பிகாஸ் தேர் இஸ் நோ ப்ரொடக்ஷன். அது வந்து மத்திய அரசாங்கம் தொகுப்புல இருந்து கொடுக்கறது தானியம் தான். பயரும் பாமாயில் இதெல்லாம் தொகுப்புல இருந்து கொடுக்க மாட்டாங்க. விலை வந்து கடுமையா இருக்கு, கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டே வராங்க. நீங்க கிராம ரேஷன் ஷாப்புக்கு போனீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமாவே அதான் நிலவரம்.
என்னன்னா லோக்கலா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னைக்கு ராமதாஸ் கூட அறிக்கை கொடுத்திருக்காங்க சார். அதை அறிக்கையை விட்டுட்டே இருக்க வேண்டியதான், ஒரு யூஸும் கிடையாது. என்ன காரணம்னா நீங்க உண்மையாவே பருப்பு வகைகள் வந்து விளைஞ்சு வர வேண்டிய, ஈவன் ஃபார் தட் மேட்டர் உளுந்து ஆல்சோங்க, மானாவாரி உளுந்து, மானாவாரி கடலை, மானாவாரி பருப்பு எல்லாமே மழையை நம்பி செய்யற விவசாயம். வேற வேலை கிடையாது. மழை பெஞ்சதுன்னா வரும், அவ்வளவுதான். மழை இல்லைன்னா அது அவுட்டு. ஆனா நீங்க தமிழ்நாடு பூரா பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஆம்பூர் சைடு இந்த மாதிரியான சைடோ இல்ல அந்த ராம்நாடு மாதிரியான சைட்ல இருந்தோ இது வந்துட்டு இருந்ததுங்க. விழுப்புரத்துல வந்து நீங்க சில பகுதிகள் ரொம்ப ஆரோக்கியமான உணவு அது. அதுல சோலார் பேனலை போட்டாச்சு. சோலார் பேனலை போட்டா இனி எந்த காலத்துல அதுல இருந்து எதுவுமே வரப்போறதே இல்லை. மாநில அரசு நினைச்சாலும் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியாது. அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் இது வந்து நம்மள வந்து ஒரு சுழல் மாதிரி பாதிக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மின்கட்ட உயர்வுல அரசாங்கம் மேல எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்றது பிரதானமா எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு காமனான குற்றச்சாட்டு. நீங்க வந்து மாதம் ஒரு முறை வந்து மின் கட்டணத்தை வந்து நான் கணக்கிடுவேன் அப்படின்னு நீங்க தேர்தல் அறிக்கையிலேயே கொடுத்திருந்தீங்க. அதை ஏன் செய்ய மாட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல சார். இதை எப்படி சார் அரசாங்கம் கையாளும் நினைக்கிறீங்க? அது உண்மையிலே சரியான குற்றச்சாட்டு. ஏன்னா தேர்தல் அறிக்கையில திமுக ப்ராமிஸ் பண்ணது என்னன்னா மாதந்தோறும் பில்லு கண்டிப்பா கொடுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் உலகத்துக்கு அதுக்கு பெரிய செலவெல்லாம் ஆக போறது இல்லை. ஆனா அவங்க அது என்ன காரணம் சொல்றாங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட ஹியூமன் ரிசோர்ஸஸ் தேவை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் தேவை, அது மூலமா கிடைக்கிற பெனிஃபிட் அது மாதிரி இல்லைன்னு சும்மா மழுப்பல் தான். பிராக்டிகலி ஒண்ணு நீங்க மாதந்தோறும் பில்லு கொண்டு வரலாம், இல்ல ப்ரீபெய்டு சிஸ்டம் கொண்டு வரலாம். ப்ரீபெய்டு சிஸ்டத்துல அட்வான்டேஜ் வச்சு பாருங்க, எந்த காலத்துலயும் உங்களுக்கு பெனால்ட்டியே வராது. 500 ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்கன்னா 500 ரூபாய் பில்லு கட்டுறதுக்கு அந்த குறிப்பிட்ட காலகட்டம் தாண்டினீங்கன்னா அதுக்கு ஃபைன் வந்து கனவுடன் ஏறிடும். ஒரு காலத்துல டெலிபோன் பில்லே பெனால்ட்டி கட்டிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உரிய நேரத்துல டெலிபோன், ஆமா பிஎஸ்என்எல் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல வந்துங்க எங்கேயோ ஒரு இடத்துல நான் மிஸ் பண்ணி 12 மாசமா என்னமோ போச்சு. ஊர்ல உள்ள என்னோட டெலிபோன் நினைக்கிறேங்க, நியாயமா 100 ரூபா 150 ரூபா வர வேண்டிய விஷயம் 1000 ரூபாயில போய் முடிக்க வேண்டியதாயிடுச்சு. என்ன காரணம்னா அது நம்மளோட தவறு, நம்ம மறதி, ஏதோ பில்ல பார்க்காம விட்டுருப்போம். அப்போ வந்து பெரிய எஸ்எம்எஸ் சிஸ்டம் இதெல்லாம் கிடையாது, இமெயில் மட்டும் இருந்துச்சு. எங்கேயோ இமெயில செக் பண்ண விட்டாச்சு, அதை அவனும் விட்டுட்டான் நானும் விட்டுட்டேன். இதை கட் பண்ணிட்டாங்க, லேண்ட்லைனை கட் பண்ணிட்டாங்க, ஊருக்கே போகல, கட்டானதுன்னு தெரியாது. திடீர்னு பார்த்தா வந்து நோட்டீஸ் வருது, இவ்வளவு ரூபாய் பாக்கி, 1000 ரூபாய் பாக்கி அப்படின்னு. அப்புறம் நோட்டீஸ் வந்த பிறகு அது நல்லா இருக்காதுன்னு சொல்லி நான் உடனே பணத்தை கட்டி அந்த லைனை சரண்டர் பண்ண. என்னன்னா நம்ம வந்து லேண்ட்லைனை சரண்டரும் பண்ணணும். இப்போ நீங்க பணம் கட்டாம விட்டா மட்டும் போதாது, லேண்ட்லைன் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து பில்லு வந்துகிட்டே இருக்கும், மினிமம் பில்லு வந்துகிட்டே இருக்கும். அப்போ கரண்ட்டை வந்து நம்ம வந்து ஒண்ணு நுகர்வோரும் சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காரணம் மின்கட்டண உயர்வுங்கிறது தவிர்க்க இயலாது. அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா, ஒண்ணு நீ மந்த்லி பில்லுக்கு வரணும், அப்படி இல்லைன்னா ப்ரீபெய்டு சிஸ்டத்துக்கு வரணும். ஹிமாச்சல் பிரதேசம் சில மாநிலங்கள் அதை கொண்டு வந்தாங்க, ப்ரீபெய்டு சிஸ்டம் கொண்டு வராங்க. நான் கற்பனையில சொல்லல, அதை இந்தியாவில் நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்போ ப்ரீபெய்டு சிஸ்டம் ஒண்ணு. இன்னொன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்றதுக்கும் பிரைவேட் ப்ரொடியூசர்கிட்ட வாங்குறதுக்கும் இடையில டேரிஃப் வந்து நமக்கு அட்வான்டேஜா இருந்தா லாங் டேர்ம் டேரிஃப் போகணும். அதாவது 3 வருஷம் 5 வருஷம் டேரிஃப் அட்வான்டேஜ் இருந்தா. இல்லைன்னா லாங் டேர்ம் போனீங்கன்னா உயர்ந்த டேரிஃப்ல நம்ம வந்து மாட்டிடுவோம் சட்டப்படி. அது பெரிய கடன் சுமையை ஏற்படுத்திடும். ஸோ காம்படிட்டிவா டேரிஃபை வந்து நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். மத்திய அரசாங்கத்திலிருந்து தான் வாங்கணுங்கிற கட்டாயம் இல்லை. மாநில அரசாங்கம் பிரைவேட்டா வாங்கலாம். இல்ல அப்படின்னா மாநில அரசாங்கமே பிரைவேட்டா ப்ரொடியூஸ் பண்ணணும். அம்பானியும் அதானியும் ப்ரொடியூஸ் பண்ற அதே விஷயத்த மாநில அரசாங்கமும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். எந்த விதமான அதுக்கு ஒன்றும் தடை கிடையாது, இந்தியாவில் தடை கிடையாது. இப்படி நம்ம வந்து பல வகைகள்ல திங்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். வெறுமனே அரசியலுக்காக மின்கட்டண உயர்வு மட்டுமே கண்டிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் யோசிக்கணும் என்பது எனது பார்வை. சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த டெம்ப்ளேட் அப்படின்றது இப்படிதான் இருக்கும், நீங்க வந்து இதோட அடிப்படை விஷயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வராம எதுவுமே இங்க மாறாது அப்படின்ற விஷயத்தையும் ரொம்ப சாமானிய மக்களுக்கு புரியுற வகையில சொன்னீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.